அப்படியெல்லாம் நினைச்சுக்கிறது என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறேன்னு தவிர அவர் என்னை காதலிக்கிறாரா என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இது ஒரு வகையான ஒருதலை காதல். இது எப்ப இருதலை காதல மாறும்னே தெரியல. நீங்களும் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதலனுடைய காதல் கிடையவே கிடையாது. உண்டான காயம் எங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான என்னவென்று சொல்ல எந்த சோகம் உன்னை காக்கும் இந்த போது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அதையும் தாண்டி புனிதமானது. கொல்லணும்னு திட்டம் போட்டு வருவீங்களா? எவ்வளவு அழகா புனிதமா காதல் எடுத்து சொல்லிக்கிறீங்க. தரத்திரியை முடிச்ச மாதிரியே பேசுறேன். மலையில இருந்து எப்ப புதிப்பீங்க? இந்த மாதிரி என்னுடைய காதல்ல சொல்ல வரேனே தவிர மலையில இருந்து புதிப்பாம்னு சொல்ல வரல. உடனே பிடிச்சி தள்ளி விட்டுறேன் போல இருக்கு. காலையில எந்த வண்டியில வருவ நீ? வேன்ல தானே வருவேன். நல்ல வழிக்கு நாங்க தனியா கார்ல வாங்கப்போ ஒன்னும் பிரச்சனை வேணாம்பா, நீ வேன்ல வந்துக்க. அதனால இப்படி எல்லாம் இப்பேற்பட்ட காதலுடைய காதல் இப்படி எல்லாம் காதலிக்கிறனே ஒரு தடவை நாது நேர்ல வந்து வேண்டாம், கண்ணவள நாது வந்து புண்ணியத்தமா காதலிக்கிற விரைவில் இருந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. எதுவுமே கிடையாது. அனுதினமும் அவரையே நினைச்சு நினைச்சு இருக்க இருக்க திரும்ப இழைச்சிட்டுன்னு பாத்துக்கோங்களேன். உண்மையில இழைச்சிட்டப்ப ஏப்பா நம்ப மாட்டேங்கிறீங்க? இந்த இருக்கிற உடம்பு இழைக்கிறதுக்குள்ள முருகப்பெருமானவர் இந்த திருமணம் பண்ணிக்கணும். அந்த திருமணத்திற்காக இந்த இடத்துல எப்படி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்றேன். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டே மலரினிலே மண்ணு மூழ்கிட கண்டேனே மூழ்கினிலே மோதிட கண்டேனே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டே. ஒரு
மலரிலே வந்து மூழ்கிட மோதிர கண்டே குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே செந்தானம் கடலினிலே கலந்திட கண்டே. அப்படி இருக்கிற பக்கம் நன்றி 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 எடுத்த வணக்கம். அருமையான பக்கமேளம். இந்த பக்கமேளம் சந்திக்கணும். வருஷத்துக்கு ஏதோ ஒரு முறையோ 2 முறையோ உங்களை எல்லாம் சந்திக்கிற மாதிரி. இல்ல இல்ல அப்படியா நான் சொல்ல வரேன். உங்களெல்லாம் இந்த வருஷத்துல ஒரு முறை 2 முறை தான் சந்திக்கிறோம். வரிசையை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் இருக்கு. அருமையான பக்கமேளம். ஒரு நாடகம் எல்லாம் சிறப்பா அமையணும் அப்படின்னா பக்கமேளம் தான் ரொம்ப முக்கியம். பக்கமேளம் எல்லாம் தான் நாடகம் எல்லாம் சிறப்பா அமையும் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கிடையாது. பக்கமேளம் மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா போதுமா? அதுக்கு தகுந்தார் போல ஒளிபெருக்கி வரணுமா இல்லையா? அருமையான ஒளிபெருக்கி பழனியப்பா ஒளிபெருக்கி. அந்த ஒளிபெருக்கிக்கு அதில் பணிபுரியும் அருமை என்ஆர் அவர்களுக்கு எனது சார்பாகம் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகம் நன்றி நன்றி வணக்கம். அருமையான ஒளிபெருக்கி. சிரிப்பே வராதானே? இல்ல முகமே அப்படித்தானே? சம்பந்தம் இல்லாம சிரிச்சா வேற மாதிரி நினைப்பாங்க. என்ன ஏங்க ஒளிபெருக்கிய பாராட்டி சொல்ல ஒரு சிரிச்ச முகமும் நன்றி அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? அப்ப கூட முறைச்ச மணிக்கே உட்காந்துருந்து நல்லா இருக்குமா? அருமையான ஒளிபெருக்கி. அந்த ஒளிபெருக்கி நடந்துட்டா போதுமா? பாக்குற மக்கள் நம்மளை பார்த்து ரசிக்கணும். அவங்க ரசிச்சா தானே நமக்கு ஒரு ஆர்வம் வரும். அருமையான ரசிகர்கள், நல்ல ரசிகர்கள், நல்ல பக்கமெல்லாம் நல்ல ஒளிபெருக்கி அதுக்கெல்லாம் தகுந்த விதத்துல நல்ல முறையில நடிகர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. பழனியப்பா ஒளிபெருக்கி உரிமையாளர் மணி என்ஆர் அவர்கள். என்ஆர் அவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். அருமையான நாடகம் எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்கு. எல்லாம் சிறப்பா அமைஞ்சிருக்கு. அமைஞ்சிருந்தாலும் கூட ஒரே ஒரு சின்ன குறை இருக்கு. கூட்டம் இந்த கூட்டம் போதும். பெரிய விஷயம் இல்லையா? பல நாடகத்துக்கெல்லாம் கூட்டம் கூடுறதுங்கிறது ரொம்ப கடிசான விஷயமா போச்சு. அதுலயும் இந்த நாடகத்துக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த கூட்டம் விடிகிற வரைக்கும் இருக்குமா அப்படிங்கறதுதான் சந்தேகம். இருக்கும், கூட்டம் இருக்கும். இல்ல போயிருவீங்களா? அதுக்காக இல்ல. ஒரு திருமணம் நடக்குது. உங்க வீட்டுல ஒரு திருமணம் வச்சுக்கோங்களேன். திருமணம்னு என்ன பண்ணுவீங்க? பத்திரிக்கை அடிச்சு சொந்த பந்தங்களை எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல சொந்த பந்தங்களோட கூட்டமா இருந்து கல்யாணம் பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதானே கல்யாணம். எல்லாரும் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் நாங்க மட்டும் தனியா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நாங்க என்ன அனாதையா? பொங்கி வருதாலே. நான் இந்த ஊர்ல இல்லங்க, எல்லா ஊர்லயுமே பார்த்துட்டேன். சரியா நம்ம ஆளை பாக்குறப்பட்டு ஊருக்குள்ள ஆளே இருக்கிறதே கிடையாது. எல்லாரும் எந்திரிச்சு போயிடுறது. என்னங்க எங்க ஏரியால வந்து பாரு, நாடகம் வச்சா கூட்டம் எப்படி கூடும் தெரியுமா? பேச்சுவார்த்தை அப்படி இருந்தாலும் அதுக்காக நல்லா ரசிப்பாங்க. இது நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி. இந்த கூட்டம்லாம் கலைஞ்சு எந்திரிச்சு போறதுக்குள்ள அண்ணே சூரியனே ஒரு முடிவோட வந்திருக்கேன். நான் விடியற வரைக்கும் இந்த கூட்டம் அப்படியே இருந்தா எனக்கும் முருகனுக்கும் கல்யாணம், இல்லைனாலும் கல்யாணம் தான். அப்ப இவங்களே இல்லைங்கிறக்க நாங்க கல்யாணம் நம்ம இருக்க முடியுமா? எப்படி இருந்தாலும் கல்யாணம் நடக்கும். கூட்டம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கறதுக்காக சொல்ல வந்தேன். வேற ஒன்றும் கிடையாது. இந்த கூட்டம் எல்லாம் கலைஞ்சு எந்திரிச்சு போறதுக்குள்ள இந்த முருகப்பெருமானவரோட இந்த திருமணம் பண்ணிக்கிறோம். இந்த திருமணம் இந்த இடத்துல எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றேன். ஜானகி தேவி ராமனை தேடி இரவிழி வாசல் திறந்து வைத்தாள். ராமன் வந்தான் மயங்கி விட்டாள். தன் பேரை கூட மறந்து விட்டாள். ஜானகி தேவி ராமனை தேடி இரவிழி வாசல் திறந்து வைத்தாள். ராமன் வந்தான் மயங்கி விட்டாள். தன் பேரை கூட மறந்து விட்டாள். ஜானகி தேவி ராமனை தேடி இரவிழி வாசல் திறந்து வைத்தாள். முகம் பார்த்து சீதையின் கண்ணோ பகந்து நானும் வந்து
மலர் போலே இவன் வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாக விளைந்த கலைகள் நதியில் விளையாடி கொடியில் தலை செய்தி நடந்த இளந்தென்றே பொதிகை மலை போன்று மதுரை நகர்கந்து பொழிந்த தமிழ் மன்றமே மலர்களை போல் தங்கி உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பாள் என்று அமைதி கொண்டாள் கலைத்திடும் கனவுகள் அவள் படைத்தான் கற்பனை தேரினில் பறந்து சென்றாள் பாகம் இங்கே மோதும் அந்த பாறை பேரங்கில் மூடும் பந்தரை நீ சிரிக்கின்றே பருவதே நீ அழுகின்றே சிலரல்லா சிலர் சிரிப்பா நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக் கொண்டார் பருமத்தின் தலைவனல்லவா இறைவா சாகச கலைஞன் காடி வெட்டி தோட்டமிட்டேன் கண்ணீரால் கொடி வளர்த்தேன் தோட்டத்தை அளித்தாயடா இறைவா ஆட்டத்தை முடித்தாயடா உழைப்பே கடமை என்று ஓடிடும் ஏழையற்கு இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே வாழும் வழி தேடி வாடிடும் ஏழையற்கு இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே முத்தாக சொத்துக்கு சொத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாக்கு கேட்ட தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமேல வாழ்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமேல வாழ்ந்த தம்பி கல்லாடு வயதில் நான் தானே அவனை கண்ணன்